ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம கூறப்படும். வீட்டில் கல் உப்புடன் சேர்த்து நம்ம இந்த ஒரு பொருளை மட்டும் வைக்கணும். அப்படி வைக்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும், அதை பற்றியும் கடன் பிரச்சனை தீர்ப்பது, இந்த ஒரு கல்லூப்பினால் நம்முடைய கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம், அதை பற்றியும் வீட்டில் எத்தனை ஆண்டுகளாக சிக்கி கிடக்கக்கூடிய தடைகள் எப்படி கரையும், இதனை பற்றியும் முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம காணப்போகிறோம். இதுவரை நீங்க இதை பற்றி கேள்விப்பட்டதை இருந்திருக்க வாய்ப்புகளானது கிடையாது. ஆனால் இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது எப்பொழுதுதான் நம்ம கூற வருகின்ற கருத்து என்னவென்று தெரியும். இன்று ஒரு பெரிய ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். கல் உப்பு அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்ட சுத்திகரிப்பானாக செயல்படும். அது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட செயலாக இருந்தாலும் நீக்கிவிடும். முக்கியமா நெருக்கடிகள், மன அழுத்தம், பணத்தடை, எதிர்கால பயம் வீட்டுக்குள் வராது. போன சுபசக்தி உங்களை விட்டு விலகாது. ஏதாவது ஒரு சுபசக்தி உங்களை தேடி வந்து விட்டது அப்படின்னா அது உங்களை விட்டு விலகாது. அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். இவை அனைத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சக்தி கொண்டதுதான் இந்த ஒரு கல்லுப்பு. ஆனா இந்த கல்லுப்புடன் ஒரே ஒரு பொருளை நம்ம சேர்க்கும் பொழுதுதான் அதனுடைய சக்தி இன்னும் 7 மடங்கு அதிகரிக்கும். கல்லுப்பு மட்டும் தனியாக இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தும். அதனுடன் இந்த ஒரு பொருளை சேர்க்கும் பொழுது அவ்வளவு நன்மைகள் நம்முடைய வீட்டில் நடக்கும். அதுதான் இன்று நம்ம சொல்ல போகிற ஒரு ரகசியமான ஒரு பரிகாரமாக இருக்கும். எனவே நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். அந்த ஒரு பொருள் கற்பூரம். இந்த கற்பூரத்தை வைத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த கற்பூரத்தினால் நமக்கு எப்படி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம காணப்போகிறோம். கற்பூரம் அப்படிங்கிறது கெட்ட எரிசக்தியை உடனே கரைத்துவிடும். வீட்டில் நிலவி இருக்கக்கூடிய பாரங்கள், சாபங்கள், தடைகளை உடனடியாக நீக்கும். பண ஓட்டத்தை அதிகரிக்கும். வாதத்தை குறைத்துவிடும். கல்லூப்புடன் இந்த கற்பூரத்தை நீங்க சேர்க்கும் பொழுது வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொரு நொடிக்கும் சக்தியானது அதிகரிக்கப்படும். எனவே இதையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல சேர்க்க வேண்டும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தை வந்து தேவைப்படுவதற்கு ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லைன்னா பிளாஸ்டிக்கை கூட பயன்படுத்த வேண்டாம். பித்தளை இருந்தாலும் சரி, இல்லைன்னா கண்ணாடி பாத்திரம் இருந்தாலும் சரி. அது இல்லை அப்படின்னு கூறுபவங்க பிளாஸ்டிக் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் பிளாஸ்டிக்கை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. அதுக்கப்புறமா அதுல ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை நீங்க சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க சேர்த்தா போறோம். யார் இந்த ஒரு பூஜையை பண்ண போறாங்களோ அவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதன் மேல் ஒரே ஒரு சிறிய துண்டு கற்பூரத்தை நீங்க வைக்கணும். வைத்து இந்த ஒரு கிண்ணத்தை வீட்டின் 3 இடங்கள்ல நீங்க வைக்கலாம். முதலிடமாக உங்களுடைய நிலைவாசல் இருக்கல்லவா, நிலைவாசலுக்கு அருகில் உள்ள நுழையக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த ஒரு பொருள் பக்கத்தில் வழியாக தான் உள்ளக்கு வர்ற மாதிரி வைக்கணும். அடுத்து இரண்டாவதாக உங்களுடைய ஹால், இல்லைன்னா வடகிழக்கு திசை இந்த ஒரு இடத்திலும் நீங்க இந்த ஒரு பொருளை வைக்கலாம். மூன்றாவதாக நீங்க தூங்குகின்ற அறையில் தென் திசை கோணமாக இருந்தால் மிகவும் நல்லது. அந்த ஒரு இடத்திலும் நீங்க இந்த ஒரு பொருளை வந்து வைக்கலாம். இதுதான் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். இதை நீங்க எப்போதெல்லாம் இதை நீங்க மாத்தணும் அப்படின்னா 7 நாட்கள் முடிந்தவனையும் இதை வந்து நீங்க மாத்தலாம். கற்பூரமானது கரைந்துவிடும். இது ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கும். கல்லுப்பு வேண்டுமென்றால் 2 வாரம் வரை நீங்க வைத்திருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஒரு கல்லுப்பை நீங்க உங்களுடைய சமையலுக்கு கூட பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கும் அப்படின்னா, கடன் அதிகமாக இருக்கின்ற வீடுகளில் கெட்ட சக்தியில வெளியேற்றும். உங்களுக்கு பண வரியும் விட்டு போகும். வேலை முடியாத நிலை இருந்து கொண்டிருந்தது அப்படின்னா அந்த தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். மன அழுத்தங்கள் குறையும். வாங்கிய பணமானது கணக்கில் இல்லாமல் போய்விடும். இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நடக்கும். கல்லுப்பும் கற்பூரமும் சேர்ந்து இந்த வாயுக்கள், நெகட்டிவிட்டி எல்லாவற்றையும் இருக்கும். இதனால தான் பண ஓட்டமானது சமநிலையாகும். வீட்டில் தங்கியிருந்த தடைகள் அனைத்தும் கரையும். உங்களுடைய மனமானது தெளிவு பெறும். சரியான முடிவெடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இதுவே இந்த கடன் தீர்வுக்கு ஒரு முதல் படியாக இருக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு செயலில் நடக்கும். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஒரு முறையை நீங்க 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு செயலை ஒரு 21 நாட்கள் நீங்க தொடர்ந்து செஞ்சு வரும் பொழுது கடன் குறைவதற்கான வழிகள் தானாகவே கிடைக்கும். வீட்டில் அன்னெசரியா ஏற்படுகின்ற சண்டைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு செயலில் நடக்கும். நித்திரை நல்லாக வரும். பண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வீட்டில் உள்ள அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்க ஆரம்பிக்கும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். எனவே இது மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில இங்க பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யார் பண்ணக்கூடாது அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் நேரடியாக அந்த கற்பூரத்தை கையாளவே கூடாது. அப்படி கையாண்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த இதில் தேவையில்லாத பிரச்சனைகளானது நிச்சயம் ஏற்படும். எனவே கர்ப்பிணி பெண்கள் இதனை செய்வதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையோ இல்லைன்னா குழந்தைகளை கூட நீங்க பண்ண சொல்லுங்க. ஆனா கர்ப்பிணி பெண்கள் இதை செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்து ஆஸ்துமா உள்ளவங்க படுக்கை அறையில
படுக்கை அறையில் இருக்கிறவங்க அவர்கள் அனைவரும் இந்த ஒரு செயலை நீங்க செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே கர்ப்பிணி பெண்களும் நீங்களும் செய்யாமல் இருங்க. அதே மாதிரி உங்களுடைய கை குழந்தைகள் இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு கற்பூரத்தையும் அந்த ஒரு கல் உப்பையும் தொடாத மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். அதை அப்படி அவங்க தொட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த கல் உப்பானது இந்த கல் உப்பும் கற்பூரத்துக்கும் ரகசியமானது, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இது பலருடைய வாழ்க்கையில அதிக மாற்றங்களை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இதை நீங்க செய்யுங்க. 7 நாட்களில் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். எனவே செய்து பாருங்க. செய்து பார்த்துவிட்டு உங்களுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.